முன்னவர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து ஊடக சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி நானும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். அது ரொம்ப ரொம்ப எப்போவுமே திரும்ப திரும்ப நான் சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சியான பெருமையான சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த ராமம் ராகவம் படத்தில் நான் ஒரு பாடலாசிரியராக இணைந்திருக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தண்டராய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தண்டராய் சாரை பார்க்கும்போது எனக்கு முதல் முறையாக அவரை அவருடைய தோற்றம் பார்க்கும்போது எனக்கு என்ன பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு அன்பான மனிதர். இந்த மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி குணாவுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். குணாவும் டைரக்ஷன் பண்ணிட்டான், அடுத்த படம் அவனோடது வருது, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அவனோட டைரக்டர் ஆகிறான். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அருண் சில்வேரு இன்னைக்கு அவர் இங்கே வரல, சார் வரல, அவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பாடல் நான் எழுதிய அந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய தம்பி ஸ்ரீகாந்த், அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். தண்டராய் சார் எனக்கு இந்த பாடலுக்கான கமிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாடலுக்கு சிச்சுவேஷன் எப்படி சொல்வாரு, அவரு தெலுங்கு, நான் தமிழ்ல இருக்கேன், எப்படி எனக்கு சிச்சுவேஷன் சொல்வாரு, எப்படி புரிஞ்சுக்க முடியும், யாராவது டிரான்ஸ்லேட்டர் இடையில தேவைப்படுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனா அதை மீறி ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் ஒரு சவுத் இந்தியன் தான், அப்போ நம்மளே மாதிரி ஒரு கொஞ்சம் அவருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், அதுல பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் அந்த உணர்வுல. ஆனா அதுக்கு ஒரு அவசியமே இல்லாம போற அளவுக்கு அவர்கிட்ட போன்லயே சிச்சுவேஷனை ரொம்ப தெளிவா கதையை மொத்தமா சொல்லி எந்த இடத்துல பாட்டு வருது, எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கின விதம் ரொம்ப ரொம்ப அவ்வளவு கம்ஃபர்டா, அவ்வளவு மென்மையா என்கிட்ட வாங்கினாரு. எவ்வளவு ஒரு எங்கேயோ இருந்துட்டு போன்ல அவ்வளவு மென்மையா அவர் எப்படி இவருக்கு ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப இந்த மேடையில கூட என்ன அவரு வரும்போது நேரா பார்க்கல, ரெக்கார்டிங்க்கு சார் வரல, சென்னையில நான் தான் ரெக்கார்ட் பண்ணோம், நான் கூட உட்காந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ என்ன முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னை மென்ஷன் பண்ணி உங்க பாட்டை இங்க காட்ட முடியாது, அது கிளைமாக்ஸ் சாங் அப்படின்னு நீங்க என்ன முன்னிறுத்தி பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார். அண்ட் தெலுங்குல அவர் யார கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். 80ல இருந்து 100 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன். சிரஞ்சீவி சாரை தவிர மற்ற இருக்கிற அல்லு அர்ஜுன், பவன் கல்யாண் எல்லாரும் கூடவும் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமா இந்த போன மேடையில பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வெண்ணிலா கபடி குழு சூரி சார் பண்ண கேரக்டரா தெலுங்குல அவர் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நானியில பண்ணியிருக்காரு. நிறைய தமிழ் சினிமாவோட கனெக்ட் ஆயிருக்காரு. அவர் எனக்கு அப்புறமா பேசுறதா இருந்தா அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன், எப்படி இவ்வளவு தமிழ் பேச கத்துக்கிட்டீங்க, எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பேச நினைச்சேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தேவைப்பட அளவுக்கு சென்னையில் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதுக்கப்புறமா இந்த தயாரிப்பாளர் பிருத்வி சார்கிட்ட நான் கேட்டேன், சார் உங்களை பத்தி இந்த மேடையில என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு சினிமா மேல ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ என்கிட்ட தன்ராஜ் இந்த கதை சொன்னாரு. கதை எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமா அடிஷனலா சமுத்திரக்கனி சார் நடிக்கிறாருன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இப்ப எனக்கு துபாயில ஒரு ஃபேமிலி இருக்கு, துபாயில ஒரு வீடு இருக்கு, சென்னையில ஒரு ஃபேமிலி இருக்காங்க, சமுத்திரக்கனியான ஃபேமிலி, சென்னையில ஒரு வீடு இருக்கு அப்படின்னு நீங்க மறக்காம சொல்லணும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ பிரித்தி சார் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோயின் பின்வரிசையில உட்கார்ந்துருக்காங்களே மோக்ஷா, அன்பே நீ பனித்துளி நான் தானே புல்வெளி. ஏன்னா மோக்ஷாவுக்கு எனக்கும் முன்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்கு. மோக்ஷா நானும் இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணிருக்கோம். தொடர்பு தான், அது தொடர்பு எனக்கு வெளியே இருக்கிற விஷயம் இல்லை, தொடர்பு தான், கனெக்ஷன் தான் இது ஒரு வகையில். ஓகே 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 அது என்னன்னா ஏவாள்னு ஒரு படம் பண்ணோம். அங்காடி தெரு மகேஷ் நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஜோடியா மோக்ஷா நடிச்சாங்க. அந்த படத்தோட வசனம் நான் எழுதினேன், பாடல்களும் நான் எழுதினேன், கோ டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அப்போ கேரளால குட்டிக்கானம் ஒரு பக்கம் பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு, நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் மோக்ஷா முதல் முறையா எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ ரொம்ப ஒரு பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு அப்பாவி பொண்ணா இருந்தாங்க. இப்ப நீங்க மோக்ஷா பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இன்ஸ்டால தேடி பாருங்க, கேரளாவோட டார்லிங்கா இருக்காங்க அவங்க. அவ்வளவு ஃபேன்ஸ், அவ்வளவு வீடியோஸ் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. இப்ப இடையில கூட பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி தோணும். அந்த அளவுக்கு மோக்ஷா கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சவங்க நிறைய பேசியிருக்கோம். பிரபஞ்சம், யூனிவர்ஸ்,
கடவுள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பரதநாட்டிய டான்சர், டீச்சர், அப்படி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய மோக்ஷா அண்ட் தன்ராஜ் சார் எல்லாருக்கும் வெல்கம் தமிழ் சினிமா சார்பாக. அண்ட் இந்த மேடையில சமுத்திரக்கனி அண்ணா இருக்கிற மேடையில நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும், ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன் அண்ணன். ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்படின்னா சமுத்திரக்கனி அண்ணா வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும், யார மாதிரி ஆகணும், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும், சூப்பர் ஆக்டர் மாதிரி ஆகணும், தளபதி மாதிரி ஆகணும், தலை மாதிரி ஆகணும். ஆனா எனக்கு வந்து லிட்டரலா சினிமாவுக்கு வந்த பிறகு நான் வந்து யார மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சமுத்திரக்கனி அண்ணன் மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. டைரக்டராகவோ நடிகராகவோ எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மகன் படத்துல அண்ணன் இருந்தாரு, நான் பாட்டு எழுதின படத்துல. அப்புறம் சைரன் படத்துலயும் அண்ணன் இருந்தாரு. ஆனா இந்த படத்துல தான் எனக்கு அண்ணனுக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன். ரொம்ப அழகா இருக்கும். வாழ்வின் வாசம் போகுதே வானம் துண்டாய் ஆகுதேன்னு அழகான பாடல் வரிகளோட இந்த வருது இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து தம்பிராமையன் இங்க இருந்தாங்க. நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் வந்து பண்ணும்போது ஆசிக்னோ டைரக்டர் தம்பி இருந்தான். அவன் என்கிட்ட சொல்லுவான், நாங்கள் அந்த படம் பண்ணும்போது நான் தான் அந்த படத்தோட கதை என்னோட கதை அண்ட் அந்த படத்துக்கான பேரு நான் வச்சேன். அதுக்கப்புறம் தம்பிராமையன்கிட்ட பேசி அந்த படத்துக்காக அவரை முதல்ல கதாநாயகன் நடிச்சார். இப்படி அந்த படம் ஃபுல்லாவே நான் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பேன். ஈவன் அந்த படத்துல தான் படத்துல தான் திக்கித்தர தேவதை பாடலும் இருந்தது. அப்போ ஆசிக் வந்து என்கிட்ட சொல்லுவான், அந்த படத்தோட டைரக்டர், சார் நீங்க வந்து சமுத்திரக்கனி சார், நான் வந்து சசிகுமார் சார், அப்படி ஆகணும் சார் சினிமாவில் அப்படின்னு சொல்லுவான் வந்து. ஸோ அந்த இடம் இன்னும் இருக்கு எனக்கு. நான் அப்படி ஆக வேண்டிய தூரம் இருக்கு. நிறைய பேரை கைப்பிடிச்சு கூட்டு வந்து முன்னாடி விடுறீங்க ஊடக நண்பர்கள். அதே மாதிரி சமுத்திரக்கனி அண்ணன் இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்காக வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டேன். ஆனா மீதி தூரமும் ஓடி பயணத்தை முடிச்சாதான் முழுமை பெறும். ஸோ மேடையில் இருக்கும் எல்லா இயக்குநர்களும் அண்ட் சமுத்திரக்கனி உட்பட எல்லாரும் ஊடக நண்பர்களும் என்னுடைய பயணத்தை முடிக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு எமோஷனலான ஒரு சென்டிமெண்டான ஒரு படம். முழு கதை எனக்கு தெரியறதுனால சொல்றேன். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெறுவாங்க. நன்றி.